ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, இயற்கை முறையில் நம்ம பாலுணர்வை தூண்டுவது எப்படி. அந்த வீடியோ தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நீண்ட நேரம் செய்யக்கூடிய பதிவு இது இல்லை, அதில் உள்ளது கிடையாது. இயற்கை முறையில் நம்மளுடைய பாலுணர்வை தூண்டக்கூடிய சில பொருட்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாரும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சிடன்ஃபில் சிட்ரேட், டடலாஃபில் சிட்ரேட், பிராண்டு நேமில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வயாகரா, அந்த மாதிரியான பேரெல்லாம் வரக்கூடிய சில இது சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். மருத்துவருடைய ஆலோசனை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கையான முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பால் உணர்வு தூண்டிகளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அந்த காலத்தில் இந்த உணவுகளை ரெகுலராக உணவில் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க 70-80 வயது வரைக்கும் குழந்தை பெற்றுக்கொண்டு நல்லாக சந்தோஷமாக நமது முன்னோர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி கேட்டு பாருங்கள். தாத்தாவுக்கு இந்த மாதிரி 80 வயசில் 70 வயசில் குழந்தையெல்லாம் பிறந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. தாத்தா இல்லைன்னா முப்பாட்டனுக்காக அட்லீஸ்ட்டு சொல்லுவாங்க. 80s கிட்லாம் கேட்டு பாருங்கள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான பாலியல் சம்மந்தப்பட்ட வினாக்கள், சந்தேகங்களை போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு பண்ணக்கூடிய வீடியோ இதெல்லாம் தான் எனக்கு மேலும் மேலும் ஊக்கம் அளிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை போட்டு பெல் பட்டனை அமைக்கிறங்க. நோட்டிஃபிகேஷனை ஆளுங்கிறதுலே அமைக்கிறங்க. இது உங்களுக்கு மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம முந்தின வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி பால் உணர்வை தூண்டுவதில் நம்மளுடைய செக்ஸ் ஹார்மோன்களுக்கு ஏற்கனவே முக்கிய இடம் வகிக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் முந்திய வீடியோக்களில் நீங்கள் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் நம்ம நுழைய முடியாது. அந்த வகையில் ஒரு ஆண் அல்லது பெண், இவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்பாக உள்ள ஆணுக்குன்னா டெஸ்டோஸ்டரான், பெண்ணுக்குன்னா ஈஸ்ட்ரோஜன். இந்த ஹார்மோன் நன்றாக இருந்தால்தான் நம்மளுடைய பால் உணர்வுகள் தூண்டப்பட்டு தாம்பத்தியத்துக்கு இது வழிவகுக்கும். அப்போ இது அறிவியல் சம்மந்தப்பட்ட சாப்டர். பாமரரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எளிய தமிழில் நான் சொல்கிறேன். இந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன், பெண் தன்மைக்கான ஹார்மோன் சில நேரம் குறைய ஆரம்பிச்சிடும். 40 வயசுக்கு மேலே போகும்பொழுது, அல்லது சர்க்கரை வியாதிகள், நீண்ட நாட்களாக மருந்து எடுத்துக்கொள்கிறவங்க, கடின உழைப்பாளிகள், இந்த மாதிரி அதே மாதிரி அதிகமாக ஜிம்லேயே வேலைக்கு பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோன்கள் குறைய ஆரம்பிச்சுக்கணும். மனக்கவலையில் உள்ளவங்க, மன சோர்வில் உள்ளவங்க, அதே சில எப்போதும் இந்த தாம்பத்தியத்தை பற்றி சிந்திக்காமலே இருக்கிறவங்க, பொதுவாக சொல்ல மாதிரி கண்டு கேட்டு உண்டு உயர்த்து ஐம்புலன்களும் இந்த இருக்கிறது மாதிரி உள்ள திங்கிங்கே இல்லாமல் தான் உண்டு வேலை உண்டுன்னு அந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த தாம்பத்திய சிந்தனை முதல்ல வராது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த அடிப்படை கட்டமைப்பான ஆண் ஹார்மோன், பெண் ஹார்மோனை பற்றி பார்ப்போம். இந்த ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆண்களுக்கு ஒரு முக்கியமான இது பண்ணி வைக்குது. இப்போ ஏறத்தாழ இன்றைக்கி 8வது படிக்கக்கூடிய அறிவியல் பாட புத்தகத்திலேயே இந்த பற்றியான தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அதனால் இந்த டெஸ்டோஸ்டரானுடைய உற்பத்தி எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்பப்பெல்லாம் இது நம்மளுக்கு இந்த பால் உணர்வுகள் பிரச்சனைகள் குறையிறது, அதில் சுத்தரவாக இல்லாமல் போகிறது, எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு எதிர்பாலினத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு உடனடியாக நமது ஆண்குறியில் இரத்தம் ஓட்ட பாய்வது போன்ற ஒரு உணர்வு, அல்லது எழுச்சியான ஒரு உணர்வு,
இந்த மாதிரி தாம்பத்தியமான ஒரு உறவு இந்த மாதிரியான சிந்தனை இருந்தால்தான் அந்த மனிதன் நல்ல மனிதன். ஆனால் இன்றைக்கி சமுதாய கட்டமைப்பில் நம்ம எல்லாமே நம்ம சமுதாய விலங்கு தான், மனிதன் வந்து சமுதாய விலங்கு தான். ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் நினச்சப்பெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஒரு சில ஆளுக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது, 21 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது. சிலவங்களுக்கு 40 வயசுமாயும் கல்யாணம் ஆகிருக்காரு. அதுக்காக வயிற்றில் பசி இல்லாமல் இருக்க முடியுமா சாப்பிடாதனால? அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, ஜீரண பையெல்லாம் குறைஞ்சி சுருங்கி போகிறது மாதிரி இந்த சிந்தனையும் நாளாக நாளாக குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருந்தே நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனுடைய உற்பத்தியை இது பண்ணி கொடுக்க வேண்டும். சரி, இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை எப்படி பண்ணுறது? பொதுவாக நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். ஒரு ஜீன், ஒரு என்சைம், ஒரு புரத கோட்பாடு பொதுவாக அறிவியல் மாணவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஒரு ஜீன் ஒரு என்சைமை சுரக்கும். அந்த என்சைமின் மூலமாக புரத கட்டமைப்புகள் தொடர்ந்து இது பண்ண பிறகு அதன் மூலமாக இந்த ஹார்மோனல்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும், சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை பிட்யூட்ரி தான். அதில் வெளிப்படக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதெல்லாம் டெஸ்டிக்கிள் போன பிறகு இந்த டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தி இதாகும். அந்த நேரத்தில் அது கட்டமைக்கக்கூடிய புரதங்கள் உங்கள் உடம்பில் கம்மியாக இருந்துச்சுன்னா, அல்லது அந்த புரதம் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் கம்மியாக இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகாது. நல்லா இருந்திருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருப்பீங்க, இது பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? அதற்கு தேவையான அளவு நம்ம முதல்ல புரதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த புரதங்கள் இயற்கையாக பார்த்திங்கன்னா நமது முட்டையில் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பொருள்களாக சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீங்கள் இதை குறிச்சிக்கிறங்க. இது எப்பயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சைடு எஃபெக்ட் கிடையாது. இவ்வளோ தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடுங்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா முட்டை. ஒரு முட்டை 35லேருந்து 40 கிராம் எடையுள்ளது தான் மிக சரியான அளவுள்ள முட்டை. இது நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், பண்ணை கோழியாக இருக்கட்டும். நாட்டுக்கோழின்னா கொஞ்சம் வெயிட்டு குறையும். அது இயற்கையான முறையிலேயே அது பண்ணையில் வீடுகளில் வளர்ந்து தாவரங்களை உணவுகளை சாப்பிட்றது மூலமாக அது சில புரத கட்டமைப்புகள் இயற்கையாகவே அது வலுப்படுத்தி வைத்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்த முட்டைகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். பண்ணை கோழின்னு கேட்டிங்கன்னா 35லேருந்து 40 கிராம் அளவு போல் இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், வெட்னேரியன்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி முட்டையெல்லாம் இப்போ எங்கே கிடைக்குதுன்னு கேளுங்க. முதல்ல எல்லாமே எக்ஸ்போர்ட் போயிடுச்சு. அவன் ஃபாரின்காரன் தின்னுட்டு அவன் ஹார்மோன்ஸை பெருக்கிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான். இன்றைக்கி நம்ம முட்டைகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன அளவு முட்டையாக போட்டு ஏறத்தாழ 25 கிராமு 20 கிராமு அந்த அளவுக்குள்ள கடைகள்லேயும் கிடைக்குது, ஃபார்ம்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் வருது. சரிங்களா? ஏறத்தாழ இந்த 35லேருந்து 40 கிராம் அளவு உள்ள முட்டையில் இந்த புரோட்டீன் கண்டென்ட் ஏறத்தாழ 4லிருந்து 5 கிராம் அளவு போல் இந்த எசென்சியல் புரோட்டீன் ஆனது இருக்குது. இந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே போன பிறகு இயற்கையான முறையில் ஒரு சப்ளிமெண்ட் ஆகி ஹார்மோன் சிந்தசிஸுக்கு, உற்பத்திக்கு, கட்டுமானத்திற்கு வழிவகை பண்ணுது. சரிங்களா? இந்த ஹார்மோன் வழிவகை பண்ணும் பொழுது நல்லா 2 முட்டை காலையில் அவிச்ச முட்டை எடுத்துக்கிறங்க. சிலவங்க சொல்லுவாங்க பச்சை முட்டையை எடுத்துக்கிறங்க. சும்மா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கெலாம் நம்ம போக வேண்டியதில்லை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக 2 முட்டையை அவிச்சு அதை மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் உணவாக சாப்பிட்டுக்கிறங்க. அல்லது மதியம் உணவோடு கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. சில வாயுக்கள் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிறாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது மாற ஆரம்பிச்சிடும். ரெகுலராக இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. சரிங்களா? அதே நேரத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா விதைகள். இந்த விதைகளில் பார்த்த முதல் இடத்துல பார்க்குறது பாதாம் பருப்பு, அது பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வால்நட்னு சொல்லக்கூடிய சில பருப்பு வகைகளில் பார்க்குறோம். ரொம்ப எளிமையாக பார்க்கும்போது சூரியகாந்தி விதைகள், அதே மாதிரி பூசணி பருப்பு வகைகள், இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பருப்பு வகைகளை நம்ம சாப்பிடும் பொழுது 90% புரதமாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செரித்து பகுதி வேறு மாதிரியான கார்போஹைட்ரேட்டாக போகும், சில இது வேறு அமினோ ஆசிட்ஸாக மாற ஆரம்பிச்சுக்கணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மிக ஏழைகளின் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய எல்லாராலும் இது பண்ணக்கூடிய நிலக்கடலை, நல்ல நிலக்கடலை, பூச்சி நிலக்கடலை, ஃபங்கஸ் அட்டாக் ஆனதெல்லாம் வாங்கிடாதீங்க.
தோல் உள்ளதை வாங்கிக்கிறங்க. இதை அவிச்சாது வறுத்த கடலையாவது எடுத்துக்கிட்டு தினசரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தான் 95% புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் கடலெண்ணெய் உணவில் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதிக அளவில் எண்ணெய்கள் சேர்த்துக்கிற வேண்டாம். அதே நேரத்தில் இந்த நிலக்கடலை பருப்பு மட்டும் பருப்பு வகைகளில் நீங்கள் எடுத்துக்கிறங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து துண்டு போட்ட மீன்கள், துண்டு போட்ட பெரிய அளவுக்கான மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன்களை வந்து நீங்கள் உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது புரோட்டீனோட கட்டுமானத்திற்கு அது உதவ ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து அனிமல்ஸ் மீட்டு, இது பறவை இறைச்சிகள் இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வெஜிடேரியனாக இருக்கேன் சார், நான் எப்படி இது பண்ணக்கூறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தேகங்கள் வரலாம். அந்த வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் இருக்குது பார்த்திங்களா, சுத்தமான பசு நெய். இன்றைக்கி A2 நெய், A1 நெய் அப்படிங்கிற மாதிரிலாம் நெய் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. நல்ல பிராண்டடான நெய்யை வாங்கிக்கிறங்க. அந்த நெய்யை வந்து தினசரி உணவில் வந்து உருக்கி சேர்க்க வேண்டும். சரிங்களா? உருக்கி சேர்க்காமல் நீங்கள் அப்படியே நெய்யை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போய் கொழுப்பாக படிய ஆரம்பிச்சுக்கிறோம். இது வந்து உருக்கி சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிக அளவு ட்ரைகிளிசரால் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சுக்கிறோம். நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். நல்ல ஃபேட்டு கொழுப்பு வந்து அதில் சேர்ந்து இருக்கிறனால நான் இத்தனை பொருட்கள் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த பொருட்களை காட்டிலும் இந்த நெய் சேர்க்கக்கூடிய இது வந்து செய்யக்கூடிய பணி வந்து முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? அந்த காலத்தில் வந்து காசியிலேருந்து ராமேஸ்வர யாத்திரை வர யாத்திரிகர்களுக்கு சில கல்வெட்டுகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சத்திரங்கள் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 14 கிலோமீட்டர் கலியநகரி சத்திரம், தொண்டி சத்திரம், அதே நேரத்தில் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு சத்திரம் இருக்கும், அக்கால் மடம், தங்கச்சி மடம், இது மாதிரி ஒவ்வொரு சத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு 14 கிலோமீட்டருக்கும் சத்திரங்கள் இருக்கும். அந்த காலத்தில் வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு சாதமும் ஒரு தொன்னை நெய், நல்லா கவனிச்சுக்கிறங்க, நீங்கள் ரெக்கார்டில் வேணாலும் எடுத்து பாருங்கள், ஒரு தொன்னை நெய் வந்து அவர்களுடைய சாப்பாட்டில் வந்து சேர்ப்பாங்க. சேர்த்து அதை பிசைஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்தே ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி நடந்தே எங்கே போவாங்க, அவங்களுடைய வடநாட்டுக்கு வந்து போவாங்க. அந்த அளவுக்கு இந்த புரோட்டீன் கட்டுமானம் வந்து பயன்படுறதுல நெய் முக்கியமான ஒரு இடத்த வந்து வகிக்குது. அதே நேரத்தில் வந்து ஜூஸ்லாம் சொல்கிறாங்க, தர்பூசணி ஜூஸு, மாதுளம்பழ ஜூஸு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே எந்த கதைக்கு, 40 வயசு மேலே உள்ளவங்களுக்கு. அப்போ மறைமுகமாக உங்களுக்கு சர்க்கரை இருக்கும், அது மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போ அதனால் நம்ம சுகர் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம உடம்பு மறுபடிக்கும் பாழாக்கிடக்கூடாது. இதே நேரத்தில் வந்து இயற்கையான முறையில் நல்ல நடைப்பயிற்சி போங்க. சரிங்க? நல்ல நடைப்பயிற்சி போங்க, வாக்கிங் இது பண்ணுங்கள். இப்போ ரொம்ப ஜிம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம். அது மாதிரி நாட் அட்வைசபிள். நல்லா வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய வாக்கிங், நல்ல ஸ்விம்மிங், இந்த மாதிரியான இது வந்து இது பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கிற வேண்டியது. ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி வாக் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு 40 நிமிஷத்தில் வாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறங்க. அதிலே உங்களுக்கு வந்து சில ஹார்மோனல் சுரப்பிகள் வந்து பழைய லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல ஆக்சிடேஷன் ஆகி நல்ல காற்றுகள் உள்ளே போயிட்டு வரும்போது சில சுரப்பிகள் வந்து இயற்கையாகவே தூண்டப்பட்டு நல்லா இதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து மனநிலை சாந்தப்படுத்திகளை தியானம், யோகா இந்த மாதிரியான இதுகள்லாம் பயன்படுத்திகிட்டே வாங்க. அதே நேரத்தில் மது வகைகள், இந்த மாதிரியான இதுகள், போதை வஸ்துக்கள், இது எல்லாத்தையுமே தவிர்த்திட வேண்டும். சரிங்களா? அடுத்த காணொளியில் வந்து சில முக்கியமான ஒரு பொருள்கள், கோக்சுரா, சிலாஜித்து, இது எல்லாமே எப்படி பயன்படுத்துறது, இதனால் என்ன நன்மைங்கிறத அடுத்த இதில் இப்போ சொல்கிறேன். இது வந்து இயற்கையான பொருட்கள், அது வந்து மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இதை எங்களுக்கு வந்து லைக் பட்டனை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு உத்வேகமாகவும் ஒரு நல்லாவும் இருக்கும். அப்போ தான் நிறையா மக்களுக்கு இந்த தகவல்களை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு முக்கிய இடத்துல வைக்கும். பல பேருக்கு இதை பற்றி தெரியாமலே இருக்காங்க, அதுதான் ஒரு வேதனை. தெரியாதவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுக்க வைக்கிறதுக்கும், நல்ல தெரிந்தவர்களுக்கு அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார்.
நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.